யூதர்களுக்கு ஒரு தலைகணம் இருந்ததுன்னா இருந்தது. எதை வச்சுன்னா, நான் யூதன், எனக்கு கண்டிப்பாக மீட்பு கிடைச்சிரும். ஏன்னா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நாங்கள். எங்களோட தந்தை யார் தெரியுமா? ஆபிரகாம். யூத இனத்தில் பிறந்துட்டாலே, யூதர்களுடைய திருச்சட்டத்தை கடைபிடிச்சிட்டாலே எங்களுக்கு மீட்பு கிடைச்சிரும் அப்படின்னு இருந்தவர்கள் யூதர்கள். யூதர்களுடைய கலாச்சாரப்படி அவர்களுக்கு நிறைய சடங்குகள் செய்வாங்க. போய் பலியை கொடுப்பாங்க கோயிலில். யூதர்களுடைய பெருமையை குறித்து பேசுவார்கள். தொடர்ச்சியாக இறைவன் என்னென்னலாம் செய்யணும்னு சொன்னாரோ அதையும் செய்வாங்க. கூடுதலாக நிறைய விஷயங்கள் மூட நம்பிக்கையாக இல்லாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கான நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துடைத்து எரிகின்றார். அவங்களோட மனநிலை என்னவா இருந்ததுன்னா, மீட்பு என்பது, இறையாட்சி என்பது யூதர்களுக்கு மட்டுமானது, அது புறவினத்தாருக்கு கிடையாது, அவர்கள் தகுதியற்றவர்கள். எங்களை தான் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கார், எங்கள் எண்ணத்தை கடவுள் தேர்ந்தெடுத்ததால எங்களுக்கு மீட்பு கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து ரொம்பவே அழகாக அதை நேர்த்தியாக சொல்கிறார். நீங்கள் இடுக்கமான வாயிலுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும், அதில் வர்றது சுலபம் கிடையாது அப்படின்னு. ஏன் இயேசு கிறிஸ்து இதை யூதர்கள்கிட்ட சொல்கிறாரு? ஏன்னா யூதர்கள் ரெகுலராக போய் பலியை கொடுக்குறாங்க, திருச்சட்டங்களை கடைபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 613 சட்டங்களை வச்சுருந்தாங்க. அதில் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வகைகள் வேற. இவ்வளோ விஷயங்களை நாங்கள் செய்கிறோம், கண்டிப்பாக எங்களுக்கு மீட்பு கிடைச்சிரும், கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கார், எங்களோட தந்தை ஆபிரகாம், ஸோ எங்களுக்கு கன்ஃபார்ம் மீட்பு அப்படின்றத ரொம்ப உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய கலாச்சாரத்தை நன்கு புரிந்தவர். ஏன்னா அவரும் ஒரு யூதர், யூதர்களுடைய கலாச்சாரப்படி தான் அவர் வளர்ந்தார். ஸோ யூதர்களுடைய மனநிலை அவருக்கு தெளிவாக தெரியும். இங்கே தான் இயேசு கிறிஸ்து ரொம்பவே அழகாக அதை சொல்கிறாரு. நீங்கள் யூதர்களாக இருக்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் மீட்பு பெற மாட்டீங்க. அதை டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன சொல்கிறாரு? விருந்தில் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் பல இடங்கள்ல இருந்து, வடக்கு தெற்குலாம் என்ன குறிக்குது? புறவினத்தார், புறவினத்து மக்களை குறிக்கிறது. யூதர்கள் அல்லாதவர்களும் மீட்பு அடைய முடியும். எப்போ மீட்பு அடைய முடியும்? கடவுளை முழுமையாக புரிந்து கொண்டு, அன்பு, விட்டு கொடுத்தல், பாவத்திலிருந்து விலகி தூய்மையான வாழ்க்கையை வாழ்றது. இந்த முறையில் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனைகளையும் தாண்டி நம்பிக்கையோட, கடவுள் நம்பிக்கையோட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக மீட்பு கிடைக்கும். ஏன்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அந்த ஒரு தெய்வீக விருந்து இருக்கு இல்லையா, ஆபிரகாமோட, கடவுளோட, அதில் நாங்கள் மட்டும்தான் பங்கேற்போம், எங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு மீட்பு. அந்த ஒரு விருந்து அப்படின்றது என்ன? மீட்பை தான் குறிக்குது. விண்ணரசில் நிலையான ஒரு வாழ்வு, நிலையான ஒரு அமைதி, அதை தான் குறிக்குது. ஸோ யூதர்களாக இருக்கிறதுனால மட்டுமே எங்களுக்கு அது கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்கள இங்கே உடைச்சு, நீங்கள் உண்மையான கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரோ, நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ, கடவுள் எந்த வழியில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த வழியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறார். அதுதான் ஊமையின் வாயிலாக அதை சொல்லுகின்றார். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கோம். நாங்கள் 3 தலைமுறையாக கிறிஸ்தவங்க, நாங்கள் 10 தலைமுறையாக கிறிஸ்தவங்க, நாங்கள் தோமையார் வழி வந்தவர்கள் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பெருமை, அகந்தையானது கண்டிப்பாக இருக்கும். இது இருந்தால் ஒரு சைடு இருந்துட்டு போகுது. அப்போது அது பெருசாக நான் கண்டுக்கல. நான் செயல்களில் சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறேன், அப்புறம் அங்கே திருப்பலி பார்க்குறேன், நற்கருணை வாங்கிக்கிறேன், பாவ சங்கீத்திரம் செய்கிறேன், நான் தூய்மையாக தான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு பிம்பமானது வெளியில் நமக்கு இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்ம தூய்மையாக தான் வாழ்கிறோமா? பாவத்திலிருந்து விலகி தூய்மையான வாழ்க்கையை வாழ்கிறோமா? கடவுளுக்கு உண்மையிலேயே நம்ம நேரத்தை கொடுக்குறோமா? முழு திருப்பலியில் இருக்கோமா? இல்லை நன்மை வாங்கிட்டு கிளம்பிடுறோமா? இல்லை கடமைக்கு திருப்பலியை நம்ம பார்க்குறோமா? சண்டே திருப்பலிக்கு போய் ஆகணும், ஒரு கடமை அப்படின்னு போகிறோமா? இல்லை முழு தயாரிப்போட போகிறோமா? நேரத்துக்கு போகிறோமா? இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நம்ம கிறிஸ்தவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள் என்பதற்காக மட்டுமே நமக்கு மீட்பு என்பது உறுதியாக கிடையாது.
நம்ம வாழுகின்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். முழு தயாரிப்போடு எப்பவுமே நம்ம இருக்கணும். பிறந்ததிலிருந்து இறக்குற வரை ஒவ்வொரு நாளும் முழு தயாரிப்போடு நம்ம இருக்கணும். அந்த முழு தயாரிப்பு என்பது பாவத்திலிருந்து விலகி தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது முதல்ல. ரெண்டாவது, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது, கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்யாமல் இருப்பது, நம்மாலான காரியங்களை பிறருக்கு செய்வது. நீங்க ஒரு பிரச்சனையை பார்க்குறீங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பார்? உதாரணத்துக்கு வெளியில போறீங்க, ஒரு கண் தெரியாதவர் நிற்கிறாரு, ரோட் கிராஸ் பண்ணி விட்டுறீங்க. இயேசு கிறிஸ்து இருந்திருந்தால் நிச்சயமா அதை செஞ்சிருப்பார். அவரோட கண் பார்வையே கொடுத்துருப்பார். ஆனால் நம்மால அவங்களோட கண் பார்வையே நம்ம இருந்து அவங்கள ரோட் கிராஸ் பண்ணி விடலாம். நம்மளான உதவிகளை பிறருக்கு செய்வது. ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்காருன்னா நிச்சயமா அங்க தேவை இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்க்க பார்ப்பார், அதற்கான உதவிகளை அவர் செய்வார். அந்த ஒரு நிலையில நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கணும். ஏன்னா அங்க நிற்பது நம்ம கிடையாது, நம்ம வழியா கிறிஸ்து தான் அங்க செயல்படுறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், ஆனா அவர் செயல்பட நம்ம அனுமதிக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை இறங்கி வரும் அப்படின்றத விட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்துதான் செயல்படுறார். அவர் செயல்படுறதுக்கு நம்ம அனுமதிச்சா போதும், அவர் நம்மளை நல்வழிப்படுத்துவார். அந்த ஒரு கருத்தோடு இன்னைக்கான வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நிச்சயமா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துறீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.